Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 12 of incomes which do not form part of total income. இதெல்லாம் exempted income அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். Income of Investor Protection Fund, Section 10, Section 23EA. அதாவது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த முதலீட்டாளர்கள்லாம் பாதுகாக்கிற விதமாக, டிஃபால்ட்லேருந்து பாதுகாக்கிற விதமாக ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. அதில் ஏதாவது இன்கம் வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸம்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இன்கம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு வருமானம் எப்படி இருந்து வரும் அப்படின்னா, அந்த ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கல்ல, அங்கீகரிக்கப்பட்ட பங்கு சந்தையிலேருந்து பங்களிப்பு மூலமாக, கான்ட்ரிபியூஷன் மூலமாக ஏதாவது பணம் வந்துச்சு அப்படின்னா அதை இன்கம் சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா அந்த இன்கம் எக்ஸம்டட் ப்ரொவைடட் அந்த ஃபண்டே அந்த ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபையும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது எக்ஸம்டட். என்னென்ன பாருங்கள், 4 பாயிண்ட்டு. அந்த இன்கம் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும், அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் அதை செட்டப் பண்ணியிருக்கணும், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் இன்கம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது எக்ஸம்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்கம் ஆஃப் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது சிறு குறு நிறுவனங்களுக்காக கடன் வழங்குறாங்க இல்லையா, அதுக்கு கேரண்டி கொடுக்குற விதமாக ஃபண்டு மாதிரி ஒன்று, நிதி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கேஸில் அந்த ஃபண்டுக்கு ஏதாவது இன்கம் வருது, கேரண்டி ஃபண்டு ட்ரஸ்ட்டு, அதுக்கு ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அப்போது அது எக்ஸம்டட். செக்ஷன் 23EB. இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் செட்டப் பை தி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அதாவது இதே தான் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு தான் இதே கேஸும், ஆனால் இதில் இந்த ஃபண்டை செட்டப் பண்ணுறது இங்கே ரெக்கக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இங்கே இதை செட்டப் பண்ணுறது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து மெயினாக அங்கே வந்து ஷேரு ஸ்டாக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா இங்கே வந்து கமாடிட்டி பொருட்களாக விற்பாங்க. இந்த மாதிரி எண்ணெய், பருப்பு அந்த மாதிரி. இதில் மெயினாக மோஸ்ட்டாக ட்ரேட் ஆகிறது வந்து க்ரூட் ஆயிலாக தான் இருக்கும். செக்ஷன் 10 செக்ஷன் 23EC. ஓகே, இதே கேஸ் தான், செட்டப் பண்ணுறது மட்டும் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ஆஃப் டெபாசிட்டரிஸ். இதே கேஸ் தான், ஆனால் இதை செட்டப் பண்ணுறது யாருன்னா டெபாசிட்டரிஸ். டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், பேங்க்கு, இன்ஸ்டியூஷனு, அதோட வைப்பு தொகையாக இருக்கலாம். இது மூலமாக அந்த ஃபண்டு செட்டப் பண்ணுறாங்க. எதுக்காக? முதலீட்டாளர்களோட பாதுகாப்புக்காக. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அதோட இன்கம் எக்ஸம்டட். என்னன்னு பார்க்கலாம். எனி இன்கம் பை வே ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெபாசிட்ரி. அதில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதில் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் டெபாசிட்ரி ஆஃப் நோட்டிஃபைட் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் செட்டப் ஆஸ் பர் டெபாசிட்ரி. இதுலேயும் அந்த டெபாசிட்ரி தான் அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணுறாங்க, செட்டப் பண்ணுறாங்க. இஃப் எனி இன்கம் ஆஃப் ஃபண்ட் இன் த ப்ரீவியஸ் இயர் ஷேர்டு டு அ டெபாசிட்ரி நாட் சார்ஜ் டு இன்கம் டேக்ஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதாவது ஒரு இன்கம் வந்து அதை இன்கம் டேக்ஸுக்கு சார்ஜ் பண்ணல போன வருஷம், போன ப்ரீவியஸ் இயரில், ஆனால் அந்த இன்கம் வந்து டெபாசிட்ரிக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிட்டாங்கன்னா, அப்போது அந்த ஷேர் பண்ண அமௌண்ட்டு எந்த வருஷத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அப்போது அது டாக்ஸபிள் இன்கம். அதை வந்து இன்கம்னு கன்சிடர் பண்ணி டேக்ஸுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து டெபாசிட்ரி, இது வந்து அந்த ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது ஃபண்டு, பிங்கிறது டெபாசிட்ரினா, ஏங்கிறதுக்கு இன்கம் இருந்திருக்கு ஒரு 100 ரூபாய். ஆனால் இந்த 100 ரூபாயில் 90 ரூபாய் வந்து இன்கம் டேக்ஸ் சார்ஜ் பண்ணல. 90 ரூபாயில் பிக்கு வந்து ஒரு 20 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்கம்ஸ், அந்த இதில் ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்கள்ட்டேருந்து இவங்க. இது வந்து எப்போன்னா போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் 2021 நடக்குது. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஷேர் பண்ணுறது வந்து 2021 to 2022 இந்த இயரில் நடக்குதுன்னா, இந்த 20 ரூபா ஷேர் பண்ணது இந்த 2021 அவங்களுக்கு இன்கம் அப்படின்னு சொல்லி அதை சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போது இதே இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டே 3 கேஸாக வருது பாருங்கள். ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செட்டப் பண்ணுறது, டெபாசிட்ரி செட்டப் பண்ணுறது, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் செட்டப் பண்ணுறது. ரொம்ப ஈஸி. யார் செட்டப் பண்ணுறாங்கன்னு பிடிச்சிட்டு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்காங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் இது ஒரு இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக. ஓகே, இது மொத்தம் 4 செக்ஷன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இன்கம் ஆஃப் கோர் செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்டு. கோர் செட்டில்மெண்ட்னா என்ன? இந்த பணம் பேசி முடிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் பட்சத்தில்
இன்டர்மீடியரிக்கோ இடைநிலை யாரோ இருக்காங்களோ அவங்களுக்கு, இல்லை அந்த பார்ட்டிஸ்க்கோ ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரேட் நடக்குது, ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்க. இது நம்ம இந்த கேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. நீங்கள் என்னோட கிளாஸ் எஸ்எஃப்எம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ்ஸில் வந்து நான் இனிஷியல் மார்ஜின், மெயின்டெனன்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துப்பேன். அது எதுக்குன்னா, இன்கேஸ் ஆஃப் டிஃபால்ட் நடக்கும் பட்சத்தில் அந்த லாஸை சரி கட்டுறதுக்காக கன்சர்ன்ட் பார்ட்டி கொடுக்கறதுக்காக ஒரு ஃபண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, இனிஷியல் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. அது கான்ட்ராக்ட் வேல்யூவில் இவ்வளோ பர்சன்டேஜ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேர்ட்டேருந்துமே வாங்குவாங்க, பையர்டேருந்து செல்லர்டேருந்து 2 பேர்ட்டையுமே வாங்குவாங்க இனிஷியல் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. அதே கேஸ் தான் இஃப் திஸ் ஃபண்ட் செட்டப் பை தி நோட்டிஃபைடு கிளியரிங் கார்பரேஷன். கிளியரிங் கார்பரேஷன் தான் அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி. பையருக்கு அந்த இன்கேஸ் ஆஃப் டிஃபால்ட் நடக்கும்போது பையராகவோ இல்லது செல்லராகவோ இருந்து அந்த கான்ட்ராக்ட் ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க கிளியரிங் கார்பரேஷன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்கம் ஷல் பி எக்ஸம்டட். இந்த மாதிரி ஃபண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு இன்கம் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி. அது என்ன வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னா, வெஞ்சர்னு உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுன்னா அட்வென்ச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அதாவது துணிகரமாக ஏதாவது ஒரு கேபிட்டல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வேற பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வேற ஏதாவது ஒரு ஃபீல்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபீல்டில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்மால் கம்பெனி இல்லை ஸ்டார்ட் அப்பாக அப்போ தான் வளர்ந்து வராங்க, அவங்கள்ட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் அந்த சின்ன ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் தான் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். அந்த நிறுவனத்துக்கு பேர் தான் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி. இன்கம் ஆஃப் திஸ் ஃபண்ட் ஆர் கம்பெனி ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வெஞ்சர் கேபிட்டல் அண்டர்டேக்கிங் இஸ் எக்ஸம்டட். ஓகே, இந்த இதுக்கு வருமானம் வருது அப்படின்னா அப்போ அது எக்ஸம்டட். However, with effect from assessment year 2016-17, this exemption is not applicable to any income of a venture capital fund or company being an investment fund specified in clause A of explanation 1 to section 115 UB. ஒருவேளை இந்த ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற கேட்டகரியில் வந்துடுது, அது வந்து செக்ஷன் 115 UB எக்ஸ்பிளேஷன் 1 கிளாஸ் ஏல குறிப்பிட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாக இருக்குன்னா இந்த எக்ஸம்ஷன் அவங்களுக்கு கிடையாதான். நல்லா பார்த்துக்கோங்க. ஒருவேளை இதுக்கு இன்கம் வந்துச்சுன்னா அது எக்ஸம்டட். ஆனால் அது இந்த செக்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட், நான் பிஸ்னஸ் இன்கம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. இதே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு நான் பிஸ்னஸ் இன்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ அது எக்ஸம்டட். ஏன்னா அது ப்ராஃபிட் மோட்டிவ்ல பிஜிபிபி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், பிஜிபிபியாக இருந்துச்சுன்னா டாக்ஸபிள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிஜிபிபி பிஸ்னஸ் இன்கம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நான் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் அது எக்ஸம்டட். ஓகே, இன்கம் ஆஃப் யூனிட் ஹோல்டர். யூனிட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்கன்னா அதில் போய் ஷேர் வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து யூனிட்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ யூனிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 ஷேர்னு நினைக்கிறேன். அதாவது ஷேருங்கிறது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டோட ஒரு பங்கு. ஆனால் யூனிட்டுங்கிறது அது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து ஒரே மாதிரியாக இருக்கிற அந்த ப்ராடக்ட் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கலெக்டிவாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி இன்கம் அண்டர் செக்ஷன் 115 UB படி டு யூனிட் ஹோல்டர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதாவது இந்த செக்ஷன் படி ஏதாவது ஒரு இன்கம் வந்து அதை யூனிட் ஹோல்டருக்கு இந்த யூனிட் ஹோல்டர் இருக்காங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட யூனிட் ஹோல்டருக்கு பீயிங் தட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் இஸ் ஆஸ் சேம் அஸ் பிஜிபிபி. அது அந்த அவங்க கொடுக்குற இன்கம் வந்து அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி பிஜிபிபி மாதிரியே இருக்குது அப்படின்னா ஃபார் செக்ஷன் 23FBA 23FBB இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மீனிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிளனேஷன் 1 to செக்ஷன் 115 UB. இதை நான் தெளிவில்லாமல் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, அதான் இந்த புக்கில் இருக்க ப்ரொவிஷன் அப்படியே எழுதினா தான் கொஞ்சம் கான்செப்ட் தவறிடும். என்னென்னா 115 UB படி ஏதாவது ஒரு இன்கம் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட யூனிட் ஹோல்டருக்கு கொடுக்குறாங்க, ஒரு ப்ரப்போர்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ரப்போர்ஷனும் பிஜிபிபியில் இருக்கிற இன்கம் மாதிரியே இருக்குன்னா அப்போது அந்த இன்கம் எக்ஸம்டட். நல்லா சொல்கிறேன் பாருங்கள். 115 UB படி ஒரு இன்கம் வருது ஏ, இது பி அப்படின்ற யூனிட் ஹோல்டருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் இருக்க யூனிட் ஹோல்டருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இந்த எக்ஸ்பிளனேஷன் படி ஏதாவது ஒரு ஃபண்டு குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, இந்த செக்ஷன் கொடுத்துருவாங்க, இந்த செக்ஷன் படி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ப்ரொவிஷனில் எக்ஸாமில். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு
இருக்கிற யூனிட் ஹோல்டருக்கு இதுலேருந்து இந்த இன்கம் போகுது, ஒரு ப்ரப்போர்ஷன் போகுதுன்னா அந்த ப்ரப்போர்ஷனும் பிஜிபிபியில் இருக்கிற நேச்சராக இருக்குது அப்படின்னா அது எக்ஸம்டட். இங்கே வந்து நான் அவங்களே திருப்பி சொல்லிடுறாங்க, ஃபார் செக்ஷன் 1023 FBA இந்த செக்ஷனும் 1023 FBB இந்த செக்ஷனும் அதுக்கான இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்கிற என்ன மீனிங்கில் வருதுன்னா இதே மீனிங் தான் நம்ம முதல்ல பார்த்தோம்ல. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுங்கிறது முதல்ல இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் 1 to செக்ஷன் 115 UB இதே மீனிங் தான் இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் இருக்கிற இந்த ரெண்டு செக்ஷன்லேயும் சொல்லியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மீனிங்கும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.